எப்படி இருக்கீங்க? ஒரு சூப்பரான டிஷ்ஷோட வந்திருக்கேன் இன்னைக்கு. ட்ரெடிஷ்னல் மிளகூட்டல். பட் என்னன்னா நிறைய பேர் அதில் வந்து வாழைத்தண்டு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் வாழைத்தண்டு எப்படி பண்ணணுங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க. இது வந்து இருக்கிற காய்களை பிகினர்ஸ் இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து மிளகூட்டல் சாப்பிடணும்னு இருக்கும். பட் கேரட் தான் இருக்குது, என்கிட்ட உருளைக்கிழங்கு தான் இருக்குது, அப்புறம் அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறத கேட்டிருக்கா நிறைய பேர். ஸோ அவளுக்கான இன்னைக்கு டிஷ்ஷு இது வந்து இதுவும் ட்ரெடிஷ்னல் வேல் தான் நம்ம பண்ண போகிறோம். பட் பிகினர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரியான வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு மிளகூட்டல் பண்ண போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைங்கிறது இப்போ சொல்கிறேன். இதுக்கு நான் இன்னைக்கு 3 வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டுருக்கேன். ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கை இந்த மாதிரியான ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரே ஒரு கேரட்டை இந்த மாதிரி அதையும் அதே சைஸில் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து வின்டர்னால நிறைய மட்டர் கிடைக்கிறது இல்லையா, இது க்ரீன் பீஸ், அதனால இன்னைக்கு அதையும் போட்டுருக்கேன். 3 காயாக போடக்கூடாதுன்னு சொன்னதால ஒரு சின்ன பீஸு சேனக்கிழங்கையும் போட்டுருக்கேன். 3 காயாக போட்டு சமைக்க மாட்டா அப்படின்னு அம்மா சொல்லி கேட்டிருக்கேன். அதனால் இன்றைக்கி நான் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் சேனக்கிழங்கு இதில் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து நான் இன்னைக்கு எல்லாம் சேர்த்து காய் வந்து ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா ஹீட் டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பாசிப்பருப்பு. இது வந்து நான் வறுத்து வச்ச பாசிப்பருப்பு. அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் வறுக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு மிளகா வத்தல், ஒரு 4-5 மிளகு, ஒரு 1 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் உளுந்து. இது 3த்தையும் நம்ம வறுத்து தேங்காவோட அரைக்க போகிறோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு 6-7 பத்தை தேங்காய் எடுத்துட்டு இருக்கேன், அதையும் பீஸாக. அப்புறம் கருவேப்பிலை, அரைக்கிறதுக்கு ஜீரகம், ஒரு 1.25 டீஸ்பூன் ஆஃப் ஜீரகம் எடுத்துக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, தாளிச்சு கொட்டுறதுக்கு தேங்காய் எண்ணெய். அது நான் வந்து உங்களுக்கு தாளிச்சு கொட்டும் போது என்ன தாளிச்சு கொட்டுங்கிறது சொல்கிறேன். இது இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. லெஃப்ட் ஓவர் காய் வச்சு கூட நம்ம மிளகூட்டல் பண்ணிடலாம். ஸோ பருப்பு காய் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ் எப்படி பண்ணலாங்கிறதையும் நான் இப்போ அதனால தான் இந்த டிஷ் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ லெஃப்ட் ஓவர் காய் வச்சும் பண்ணலாம். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கும் கேரட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன். பண்ணும் போது உங்களுக்கு என்னெல்லாம் காய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, பாசிப்பருப்பு நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கோமோ அதை வந்து நல்லா ஒரு 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது வறுத்த பாசிப்பருப்பு தான். வறுத்தல்னா ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். அன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாரோ சொல்லியிருந்தா மாதிரி ப்ளீஸ் கொஞ்சம் வாஷ் பண்ணி உங்களோட தால்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. பிகாஸ் வந்து அதில் போரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாலாம் ஃபார் அந்த பளபளப்பு வரத்துக்காக. ஸோ அவள் சொன்னதுக்காக முன்னாடியே நம்ம பண்ணுவோம். பட் அன்னைக்கு டிஷ்ஷில் நம்ம பண்ணனால அவள் சொன்னா, சரி நான் உங்களுக்கு அதை சொல்லி காமிச்சிடலாமே நம்மளோட இதுலன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். வாஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க டைரெக்டாக. அதில் நம்ம கருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் காயை. அதனால் அந்த தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோம். இது முங்குற அளவுக்கு தண்ணி போகிறோம். ஆக்சுவலாக இனிமேல் தண்ணி ஊற்ற வேண்டாம், பிகாஸ் நான் ஏற்கனவே அந்த தண்ணி ஊற்றினால. நீங்கள் வேறு காய் போடுற பட்சத்தில் நீங்கள் வந்து தண்ணி வந்து பருப்பும் காயும் முங்குற அளவுக்கு ஊற்றினா போகிறோம். இதே வந்து நீங்கள் வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லையா, இளவன், அதில் பண்ணலாம். இல்லை அவரைக்காய், இல்லை சௌச்சௌ, அந்த மாதிரியான தண்ணி காயில் வந்து, இல்லை மலபார் வெள்ளரிக்காய், அதில் எல்லாத்துலேயுமே இதே ஸ்டைல் மிளகூட்டல் நம்ம பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து கேரட் அண்ட் உருளைக்கிழங்கு அண்ட் மட்டர் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்க போகிறோம் ஒரு 3-4 விசிலுக்கு. இப்போ நம்ம இதுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த உளுத்தம்பருப்பு மிளகு எல்லாம் வறுக்க போகிறோம்னு, அதை வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் ஆஃப் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து ஒரு டீஸ்பூன் ஆஃப் மிளகு எடுத்துட்டுருக்கேன், ஒரு டீஸ்பூன் ஆஃப் உளுந்து எடுத்துட்டுருக்கேன்,
அப்புறம் ஒரே ஒரு மிளகாத்தூளை பிச்சு போட்டுருக்கேன். இதெல்லாம் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துறோம். நல்லா செவக்க வறுக்கணும். இது ஒரு ஆடட் டேஸ்ட் கிடைக்கும். பார்த்து மிளகு வந்து வெடிக்கும், அதனால பிகினர்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நல்லா செவந்து வறுத்துட்டேன். இதில் எண்ணெய் இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணி தேங்காவையும் ஜீரகத்தோடையும் நம்ம மையாக அரைக்க போகிறோம். எண்ணெய் வேண்டாம், எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். அதை வந்து தாளிச்சு கொட்டுறதுக்கு இதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம். நம்ம இப்போ தேங்காவோடையும் ஜீரகத்தோடையும் அரைக்க போகிறோம் மையா. எண்ணெய் ஊற்றாதீங்கோ மிக்சியில் அரைக்கும் போது. இப்போ வந்து நம்ம ஒரு 4-5 பத்தை தேங்காய் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அது அண்ட் ஒரு ஹீட் ஒரு 1 டீஸ்பூன் இருக்கும் வச்சுக்கோங்களேன், 1.5 டீஸ்பூன் இருக்கும் ஜீரகம். இதை நல்லா சேர்த்து மையாக அரைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வாங்க. இப்போ எப்படி வெந்துடுதுங்கிறது பார்க்கலாம். ஒரு 3 விசில் விட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். ஃபஸ்ட் கிளாஸாக வெந்துருக்கு. நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாசிப்பருப்பு அண்ட் காயும் நல்லா வெந்துருக்கு. சும்மா ஒரு கரண்டியால் ஒரு உடச்சி விட்டுக்கோங்க, ரொம்ப உடச்சி வேண்டாம். ஏன்னா நம்ம கரெக்டாக சவுண்டு விட்டுட்டோம் இல்லையா, அதனால் கரெக்டாக வெந்திருக்கும். காயெல்லாம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் முழிச்சு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, வறுத்து அரைச்சோமையா, அந்த மசாலாவை நான் இப்போது இதில் போட்டு தேவையான அளவு தண்ணியை மிக்ஸி அளந்து ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப பிசைஞ்சு தான் சாப்பிட போகிறோம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான கன்சிஸ்டன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு ஆட் பண்ணல. தாராளமாக இன்றைக்கி நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். காயிலே நீங்கள் முதல்ல நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து காயை முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். அப்புறம் மிக்ஸி அளவு ஊற்றி தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. பாசிப்பருப்பு போட்டதுனால உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிக்கும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டு. இப்போ நல்லா நம்ம தலை கொதிக்க விட போகிறோம். நம்ம வறுத்தோம் இல்லையா மிளகு உளுத்தம் பருப்பு இல்லையா, அதனால் அந்த எண்ணெயை தான் வச்சுட்டு இருக்கேன். எண்ணெய் இல்லாமல் தானே நம்ம யூஸ் பண்ணோம், அதனால் அந்த எண்ணெயிலேயே நம்ம இப்போ தாளிச்சு கொட்டிட போகிறோம். நார்மலாக கடுகும் உளுத்தம் பருப்பும் கருவேப்பிலையும் தாளிச்சு கொட்டிட்டு இதில் ஊற்றிட போகிறோம். இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். எக்ஸ்ட்ரா தேங்காய் எண்ணெய் ஊற்ற வேண்டாம், இதுவே போதும். ஒரு நார்மலாக தாளிச்சு கொட்டுற மாதிரி தான் உளுத்தம் பருப்பும் கடுகும். கடுகு வெடிச்ச அப்புறம் கருவேப்பிலை, இது கொதிச்சுட்டு இருக்க டைமில் நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நான் இன்னைக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பார்த்துட்டு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு. இது வந்து வறுத்து நம்ம அரைக்கிறோம் இல்லையா மிளகு உளுத்தம் பருப்பு, அதனால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும், சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டதால இன்னும் திக்காகிக்கும் நம்ம கூட்டை. அதனால் பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்போ ஊற்றுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற்றணும் தண்ணி. ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து திக்கான மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஊற்றி கொதிக்க விடும் போது உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அப்போ நார்மல் வாட்டர் ஊற்றினா போகிறோம். பட் கொதிச்ச அப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் ஊற்றிடாதீங்க, அப்போ வந்து டேஸ்ட் போயிடும். அப்போ வெந்நீர் ஊற்றிக்கோங்க. கடுகு வெடிச்சிட்டு வெடிக்க ஆரம்பித்தோடனே நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வெடிச்சுப்போம். தேவையான அளவு கருவேப்பிலையை அதில் போட்டுருக்கிறோம்.
2 கருவேப்பிலை இதுலேயும் போட்டால் பாருங்க, நான் சொன்ன மாதிரி திக் ஆகிடுச்சு பாருங்க. நம்ம ஊற்றும் போது தண்ணியாக இருந்தது இல்லையா, இப்போ வந்து திக் ஆகிடுச்சு. சாத்து பெருசு சாப்பிட்றதுக்கு ஓகே. அப்புறம் கடுகை வெடிச்சதை தாளிச்சு கொட்டிடுவோம். நல்லா மலமலன்னு கொதிச்சு விடுத்தோம். இதை நம்ம சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் பாத்திரபாகம் ஆட்டம். அதுக்கப்புறம் நம்ம சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடான சாதத்தோடு சாப்பிடலாம். இது வந்து கேரட், உருளைக்கிழங்கு அண்ட் ஒரு 10-15 பட்டாணி போட்ட மிளகோட்டல் ரெடி ஆகிடுது. எல்லோரும் அதில் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குங்கிற டேஸ்ட்டை எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எழுதுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவாளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பண்ணாதவா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எங்களோட பேஜை லைக் பண்ணுங்க. எங்களோட டிஷ் எல்லாம் வந்து ஆற்றில் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் எழுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு.